ஹாய், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மதுரைக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். மதுரைக்கு போகிறதுனாலே ஒரே ஹாப்பியாக இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட் நான் கிளம்புற 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் மதுரை கிளம்புறோன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் டிக்கெட் போட்டு கிளம்புனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா தீபாவளிக்கு தான் ஊருக்கு வரதா இருந்தது. ஸோ இன்னும் 1 மந்த் கிட்ட இருக்குதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பசங்களும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக டிக்கெட் போட்டு கிளம்பியாச்சு. பட் இது வந்து எதிர்பாராமல் போட்ட பிளான் தான் இது. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக மதுரைக்கு வர்றது. ஸோ அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ மார்னிங் எங்களை 5:30க்கெலாம் பெரியார்கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. எப்போவுமே கார் டிரைவர் வந்து பிக்கப் பண்ண வருவாங்க. இந்த டைம் ஆள் இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சமாக ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஓரளவு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் காருக்கு டீசல் போட்டுட்டு பயங்கர பசி. வீட்டை விட்டு கிளம்பும் போதே மணி 12 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக எங்கள் ஊர்கிட்ட என்ட்ராயிட்டோம். ஸோ இந்த பாலை ஏறி இறங்கினோன்னே எங்கள் ஊரோட வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைட்லாம். இந்த பிரிட்ஜ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மாந்தோப்பாக தான் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் தூரத்தில் தெரியுது. இந்த